நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ஆவணி ஏகாதசி பூஜைகள். வைபவமாக நடந்த அஷ்டோத்திர கலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பவித்ரோத்சவம் அங்குரார்ப்பணத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கிய பவித்ரோத்சவம் உபயநாச்சியார்கள் சமேதராக திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் ஆவணி தெப்ப திருவிழா. அருள்மிகு உலகம்மன் சமேதராக தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதர். சிவகங்கை ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வருடாந்திர பவித்ரோத்சவம் துவங்கியது. உற்சவங்களின் போது தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்காக இந்த பவித்ரோத்சவம் நடத்தப்படுகிறது. முன்னதாக நேற்று மாலை கோவில் வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளிய சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீ விஸ்வக்சேனரை மாடவீதிகளில் வலம் வரச் செய்தனர். கோவில் யானைகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பவித்ரோத்சவ ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டவாறு பவனி வந்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்ததும் யாகசாலையில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, சங்கல்பம், விஸ்வக்சேன ஆராதனை, புண்ணியாக வாச்சனம், மேதினி பூஜை, மிருத்சங்க கிரகணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பாலிகைகளில் புனித நீர் தெளித்ததும் புற்றுமண் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி புற்றுமண்ணை சேகரித்துக் கொண்டு விஸ்வக்சேனர் அருகே வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து புற்றுமண்ணுடன் உற்சவரையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் புற்றுமண்ணை சேர்த்து அங்குரார்ப்பண வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். இன்று காலை கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை மேடை மீது அமர்த்தி அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம், ரக்ஷாபந்தனம், அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளுடன் குண்டத்தில் யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஆகம முறைப்படி யாகங்களை வளர்த்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஏகாதசியை முன்னிட்டு அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்கள் முன்பு மேடைகள் மீது உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். 108 வெள்ளி கலசங்களையும் புனித நீர் நிரப்பி பிரதிஷ்டை செய்து கலசாராதனைக்கு பிறகு புனித நீர் தெளிக்கப்பட்டது. மேடைகள் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத பெருமாள், ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆகியோருக்கு கங்கணதாரணம் நடைபெற்றது. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகை பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் 108 கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது.
பின்னர் தெய்வங்களுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமத்தால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபமும் பழங்களும் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியாக சங்கநிதி, பத்மநிதி மூலம் கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் திருப்பவித்ரோத்சவம் அங்குரார்ப்பணத்துடன் துவங்கியது. முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து திருக்கொட்டாரம் வழியாக சுமந்து வந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தாயார் சன்னதியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அங்கு அங்குரார்ப்பணம் எனும் புற்றுமண் சேகரிக்கும் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு மண் சேகரித்துக் கொண்டு மீண்டும் உற்சவ மூர்த்திகளை சுமந்தவாறு கோவில் பிரகாரங்கள் வழியாக மூலஸ்தானத்தை அடைந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியிருக்கும் திருப்பவித்ரோத்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதை முன்னிட்டு மாடவீதியில் புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு கேடயத்தில் பவனி வந்த உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் நீள்முடி கிரீடமும் அணிவித்து பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருபுறம் நின்று அருளிய தாயார்களுக்கும் புதுப்பட்டு சேலைகள் அணிவித்து கிரீடங்களுடன் மாலைகள் சூட்டியிருந்தனர். அபயம் காட்டியபடி மாடவீதியில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பலவித ஆபரணங்களுடன் முன்னழகையும் தாமரை மலர் மாலையோடு புஜகீர்த்தி அணிந்தபடி பின்னழகையும் காட்டியபடி உலா வந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி பிரபந்ததாரர்கள் முதல் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடியும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறும் பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். வடக்கே உள்ள காசிக்கு நிகராக கருதப்படுவது தென்னகத்தில் இருக்கும் தென்காசி அருள்மிகு உலகம்மன் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இங்கு ஆவணி தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட சிவாலயத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரியாவிடை மற்றும் அருள்மிகு உலகம்மன் சமேதராக உற்சவர் காசி விஸ்வநாதரை சிறப்பலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். குஞ்சலத்துடன் பிள்ளைகள் வைத்த பின்னல் கொண்டு அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பிறகு தெய்வங்களை வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் நீராழி மண்டபத்தை 11 முறை வலம் வந்தது. ஒவ்வொரு சுற்றிலும் முறையே தேவாரம், திருவாசகம், பஞ்சவாத்தியம் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்ப உலா சிறப்பாக நடத்தப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி எண்ணற்ற பக்தர்கள் தெப்பத்தில் பவனி வந்த ஆதி தம்பதிகளை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கல்கருட ஸ்தலமாக பிரசித்தி பெற்றதுமான கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் தெய்வ திருக்கல்யாண வைபவத்தின் ஒரு பகுதியாக அன்னப்பாவட உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் ராஜ அலங்காரத்துடன் மேடை மீது அமர்ந்து காட்சி கொடுத்த
ஸ்ரீ மஞ்சுளவள்ளி தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. உற்சவ மூர்த்திகள் முன்பு தெய்வங்களுக்கு நிவேதிக்கும் தயிர் அன்னத்தை படையலாக இட்டு எம்பெருமானின் நாமம் வரைந்து அன்னப்பாவடை உற்சவத்தை சிறப்பாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க கற்பூரம் ஏற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு காட்டப்பட்டது. சர்வாபரணங்களுடன் பட்டாடைகள் அணிந்து நாயக்கர் தங்க தலைப்பாகையோடு சுவாமியும் தாயாரும் அழகாக திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும் அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு சதுர்த்தி பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. சிவாலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து காதணிகளோடு துதிக்கைக்கு தங்க கவசம் வைத்து அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையுடன் மலர் மாலைகளும் சூட்டி கையில் அஸ்திரம் தந்து ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். நின்ற திருமேனியுடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு பாத கவசங்களும் அணிவித்திருந்தனர். அழகாக அருள் புரிந்த ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஒய்யார நடை நடந்தவாறு ஆலய உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்துடன் உற்சவரை கோவில் பிரகாரத்தை சுற்றி சுமந்து கொண்டு வலம் வர செய்தனர். பிறகு மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி தீபம் காட்டப்பட்டதும் ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை தங்க கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். புதுப்பட்டு சேலை அணிந்து சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்தி சுட்டியும் அணிந்து உச்சி பிள்ளையோடு நாகாபரண பூச்சடை பின்னலும் தாங்கியபடி தாயார் அழகாக காட்சி தர ஆலய தோட்டத்திற்கு சுமந்து சென்றனர். பிறகு மீண்டும் ஆலய உள்பிரகாரத்தை அடைந்த தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்து சேவித்தனர். பிறகு ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நீராஜனம் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரம் முன்பு நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டியதும் ஆலய உள்வளாகத்தில் ஊஞ்சல் மீது அமர்ந்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டியபடி சர்வாபரண பூஷிதையாக அருள் புரிந்த ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு ஆவணி மூல திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 1008 வடைமாலை சாற்றி தீபம் காட்டப்பட்டது. பிறகு பட்டாச்சாரியார்கள் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்தை துவக்கினர். 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் கைகூப்பி தொழுதவாறு அருள் புரியும் ஸ்ரீ ராமதூதனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து வெற்றிலை மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். பிறகு மூலவருக்கு காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி துளசியாலும் வெற்றிலையாலும் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடையாம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஆவணி மூல திருவிழாவையொட்டி உற்சவர்கள் திருவீதி புறப்பாடு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் பிரியா விடை சமேதராக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர் தியாகராஜரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு சாமரங்கள் வீசியபடி சிவபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அருள்மிகு வடிவுடைய அம்பாளும் சிகப்பு பட்டாடை அணிந்து எம்பெருமானை பின்தொடர்ந்து வர கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர்.
உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் இட்டு நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு கைலாய வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர ஆதி தம்பதிகளுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் தாயாரை நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். பிரதான திருவிளக்கிற்கும் புதுப்பட்டு சேலை கட்டி முத்தாபரணங்களோடு மாலைகள் சூட்டியிருந்தனர். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மங்கள பொருட்களுடன் கலசத்தையும் திருவிளக்குகளையும் வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் தீபம் ஏற்றி சங்கல்பம் செய்து கொண்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு திருவிளக்குகளுக்கு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க உதிரை பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து திருவிளக்குகளுக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோவிலில் ஈசனின் திருவிளையாடலில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை வாய்க்கால் கரை பகுதிக்கு சப்பரத்தில் நிறுத்தி அழைத்து வந்தனர். சுவாமி கையில் மண்வெட்டியும் மண் சுமக்கும் கலயத்தையும் ஏந்தியபடி திருக்காட்சி தந்தருளினார். அம்பிகையும் விசேஷ அலங்காரத்துடன் அருகே நின்று அருள் பாலிக்க சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆற்று மணல், மண்வெட்டி மற்றும் ஆற்று நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை வைத்து அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஆற்று நீருக்கு பலவித திரவியங்கள் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆரத்தி காண்பித்ததும் மண்வெட்டியால் மண் எடுத்து ஆற்று நீரில் கரைத்து மண்வெட்டி மூலம் ஆற்று மணலை எடுக்கும் வைபவம் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பிட்டுக்கு சுவாமி மண் சுமந்த நிகழ்வை நடத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆதி தம்பதிகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் தரிசித்ததும் ஆதி தம்பதிகளை மீண்டும் சிவாலயத்திற்கு அழைத்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு பூமாரியம்மன் கோவில் 16ஆம் ஆண்டு பொங்கல் விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முன்னதாக மூலவர் அருள்மிகு பூமாரியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தீஜ்வாலை கிரீடமணிவித்து எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு முதலில் காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் குலவையிட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காப்பு கட்டிக்கொண்டு தங்கள் விரதங்களை துவக்கினர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவில் பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல திருத்தேரில் பூமி தேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்த திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். கோவிலை சுற்றியுள்ள மாட வீதியில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சர்வ அலங்காரத்துடன் தாயாரோடு காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். தேர் உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்ததும் சுவாமிக்கும் தாயாருக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் போடி அருகே உப்புக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சம்பரோக்ஷண துவக்கத்தை முன்னிட்டு முதற்கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதற்காக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர விமான கலசங்கள் வைத்து கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர்.
வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி இருக்க குண்டத்தில் சமித்துகளுடன் நெய்யும் மூலிகை பொருட்களையும் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பித்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சித்திவிநாயகர் கோவிலில் நடைபெற்று வரும் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் சித்தி புத்தி தேவியர்களுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு வெள்ளி கவசத்துடன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் சித்தி புத்தி தேவியர்களோடு உற்சவர் விநாயக பெருமானை சர்வாபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தெய்வங்களை கோவிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் பட்டாசுகள் வெடித்து உற்சவருக்கு ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர். சுழலும் திருக்குடையோடு உற்சவர்களை வீதி உலாவாக அழைத்துச் செல்ல ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மீனூர் மலையில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவரை சூரிய பகவான் தரிசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள கோவிலில் தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த ராஜகோபுரம் மற்றும் விசாலமான பிரகாரமும் அமைய பெற்றுள்ளது. கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் காதணிகளோடு மலர் மாலைகளும் அணிந்து திருக்காட்சி தர பகலவன் தனது கதிர்கள் கொண்டு எம்பெருமானை சேவிக்கும் நிகழ்வு துவங்கியது. மேற்கே திருமுகம் காட்டி அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சூரிய பகவான் தரிசிக்க ஏராளமானோர் வழிபட்டனர். திருவாரூர் அருகே கங்காளஞ்சேரி பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் ஸ்ரீ பச்சை வாழையம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு யாகங்கள் வளர்த்ததும் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மலர்களால் அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதேபோல் அருள்மிகு பச்சை வாழையம்மன் சன்னதி விமான கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து மூலவர் அருள்மிகு காத்தாயி அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து நீலப்பட்டு சேலை கட்டி அலங்கரித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆண்டா நாயகபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் முளைப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். விநாயகர் கோவிலில் பால்குடங்களை வைத்து மூலவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் தீபம் காண்பித்ததும் பால்குடங்களுக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கிராமத்தின் பல்வேறு வீதிகளில் பட்டாசுகள் வெடிக்க ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலை அடைந்து மூலவர் சன்னதியில் பால்குடங்களை சேர்ப்பித்தனர். பிறகு சிரசு வடிவில் அருள் புரியும் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலாலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி கரூர் மார்க்கத்தில் உள்ள ஆமூர் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ ரவீஸ்வரர் திருக்கோவிலில் ஆதி தம்பதிகளுக்கு பஞ்சதிரவி அபிஷேகம் நடைபெற்றது. பழமை வாய்ந்த சிவாலயத்தில் முதலில் மூலவர் ஸ்ரீ ரவீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், தேன், பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு மூலவருக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள் புரியும் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனுக்கும் எண்ணெய் காப்புடன் அபிஷேகத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் அம்பிகைக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு
சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அம்மனுக்கு செவ்வாடை கட்டி கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள அருள்மிகு கண்ணுடைய நாயக்கியம்மன் கோவிலில் முளைப்பாறை விழா விமர்சையாக நடைபெற்றது. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்களுடன் பிரம்மாண்டமாக காட்சி தரும் ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயத்தில் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை வைத்து பக்தர்கள் பக்தி பாடல் பாடி கும்மி அடித்தபடி வலம் வந்தனர். பிறகு விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்திலிருந்து புறப்பட்டனர். உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மனும் தங்க குடத்தில் முளைப்பாரியை சுமந்து கொண்டு காட்சி தர கேடயத்தின் மேல் நிறுத்தி அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை அழைத்து வந்து பல்லக்கில் குலவிருக்க செய்தனர். முளைப்பாரியை சுமந்து கொண்டு சர்வ அலங்காரத்துடன் அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். பிறகு பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து முன்னே செல்ல பல்லக்கில் அம்மன் பவனி வர பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். பிறகு மீண்டும் கோவில் அருகே உள்ள திருக்குளத்தை அடைந்ததும் பக்தர்கள் முளைப்பாரிகளை திருக்குளத்தில் கரைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் குங்குலிய கலைய நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 எழுந்தருளியுள்ள குங்குலிய கலையர் நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு ஆபரணங்கள் சூட்டி புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த நாயன்மாருக்கு திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி அடுத்த மேலப்பேட்டை பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு முத்தாலம்மன் ஸ்ரீ சந்தையப்பன் அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். முன்னதாக காவிரி ஆற்றிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல அக்னி சட்டிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் நிறைவாக கோவிலை அடைந்தனர். பிறகு மாலை வேளையில் காவிரி ஆற்றங்கரையில் விசேஷ அலங்காரத்துடன் சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் முத்தாலம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் பூங்கரகம் முன்னே செல்ல அம்பிகையை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு தங்க கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த மூலவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ஆவணி ஏகாதசி பூஜைகள். வைபவமாக நடந்த அஷ்டோத்திர கலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பவித்ரோத்சவம் அங்குரார்ப்பணத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கிய பவித்ரோத்சவம். உபயநாச்சியார்கள் சமேதராக திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் ஆவணி தெப்ப திருவிழா. அருள்மிகு உலகம்மன் சமேதராக தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதர். சிவகங்கை ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.